அல்லாஹ் சொல்லுவான், நீயும் மௌத்தாகு. மலக்குல் மௌத்துக்கும் மௌத் இருக்கிறது. எங்களை எல்லாம் மௌத்தாக்குறது யாரு? அவர் தானே. அவர் தப்பலாமா? இல்ல இல்ல, தப்பேலா. அவரும் மௌத்தாகுவார், முழு உலகமும் மௌத்தாகும். சகோதரர்களே, அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம். எங்க ஆட்சி, அதிகாரம், பட்டம், பதவி, பணம், படாடோபம், பராக்கிரமம், டாம்பீகம் எங்க இவங்க எல்லாம்? உலகத்துல பெருமை அடிச்சானே ஆட்சியை வச்சு, எங்க இவன் எல்லாம்? அல்லாஹ் கேட்பான். பதில் சொல்ல யாரும் இல்ல, பதில் சொல்ல யாரும் இல்ல. அல்லாஹ்வே சொல்லுவான், லில்லாஹ், அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். பெருமைக்கு சொந்தக்காரன் யார்? நான். ஆட்சிக்கு சொந்தக்காரன் யார்? மாலிகுல் முலூக் நான். அல் ஜப்பார், அடக்கி ஆள்பவன் யார்? நான். அல் கஹார், சர்வாதிகாரி யார்? நான். எல்லாமே நான். எல்லாம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உலகத்தில் பெருமை அடித்து விடாதீர்கள். இதுதான் வாழ்க்கை சகோதரர்களே. மலக்குல் மௌத்துக்கு மட்டுமா மௌத்து? உங்களுக்கு தெரியுமா? மௌத்தையும் அல்லாஹ் மௌத்தாக்கு போவான். மௌத்துக்கு மௌத்து இருக்கு. ஆச்சரியமா இருக்குதா? சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் ரெண்டு பேரையும் அனுப்பிவிட்டு அல்லாஹ் ஒரு கருப்பு ஆட்டை கொண்டருவான். சொர்க்கவாதிகள் இருப்பார்கள், நரகவாதிகள் இருப்பார்கள். ஒரு கருப்பு ஆடு, இன்னொரு ரிவாயத்தில் ஒரு ஆடு கொண்டு வரப்படும். அந்த ஆட்டை காட்டி அல்லாஹ் கேட்பான் சொர்க்கவாதிகளிடமும் நரகவாதிகளிடமும், இது என்னன்னு கேட்பான் அல்லாஹ். பார்த்த உடனே சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இதுதான் எங்களை மௌத்தாக்கின மௌத்து. மௌத்தை அல்லாஹ் எந்த தோட்டத்தில் கொண்டருவான்? ஆட்டுடைய தோட்டத்தில் கொண்டருவான். அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அவர்களுக்கு முன்னிலையில் அந்த மௌத்தை அறுத்து விடுவான். மௌத்தை மௌத்தாக்கி விடுவான். சொல்லுவான், சொர்க்கவாதிகளே, இனி மவுத் என்பது கிடையாது. நரகவாதிகளே, மவுத் என்பது கிடையாது, நிரந்தரமாக இருங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சகோதரர்களே. என்ன நிலைமை என்ன எனக்கு தெரியாது, உங்களோட நிலைமை என்ன உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க பாப்போம் யாராவது. எனக்கு தெரியும், முழு உலகத்தில் 1.8 பில்லியன் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 1.8 கோடி முஸ்லிம்கள். ஒருவனை கொண்டு வந்து சொல்லுங்கள், மௌத்துக்கு பின்னால் எனக்கு